ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. போட போகிறது ஒரு லாக் போட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு போட போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் லைனில் தான் ஃபஸ்ட்டு போடுறேன். அதானே செகண்ட் லைன் தானே அது. ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு செயின் போட்டுக்கிறேன், அப்புறம் அதே மாதிரி செயின் போட்டு அடுத்தது வந்து தேர்ட் லைனில் போட்டு ரிவர்ஸ் எடுக்கிறேன், கீழே லாக்கு, அப்புறம் செயின். இன்னும் நீங்கள் பக்கத்தில் சின்னதாகவும் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நெருக்கி போடுறதா இருந்தாலும் நம்மளோட இஷ்டம் தான். ப்ளவுஸ் குட்டியாக தான் இருக்குது, அதில் டிசைன் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னும் போது இதை எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கி போட முடியுமோ அதில் போடலாம். அடுத்தது ஃபோர்த் லைனில் போடுறேன், ரிவர்ஸ் இழுக்கிறேன், லாக்கு, அப்புறம் பக்கத்தில் ஒரு செயின். அடுத்தது இந்த லாஸ்ட் லைனை டச் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அதையும் ரிவர்ஸ் இழுத்து ஒரு செயின் லாக் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அடுத்தது ஃபோர்த் லைன் ரிவர்ஸு லாக்கு, அடுத்தது ஆமாண்டா இது பார்த்திங்கன்னா சென்டர் லைன் டச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே வரணும். அடுத்தது சிங்கிள், அடுத்தது இந்த செகண்ட் லைனில் போட்டு ரிவர்ஸ் எடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டெம்பிள் மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட் லைன் தான் அங்கே வந்துருச்சு இல்லை, ரெண்டாவது கோட்டில் போடுறது வந்துருச்சு. இது ரெண்டுத்துக்கும் மீடியம் ரெண்டு போட வேண்டாம், அடுத்ததுக்கு போட வேண்டாம். இன்னொன்று இதுலேயே அப்படியே அடுத்ததுக்காக நினச்சிக்கிறேன். இப்போ அது ஒத்த கோட்டில் வந்து முடிஞ்சிருச்சு இல்லை, அப்போ செகண்டு ரிவர்ஸு லாக்கு, திரும்பவும் செயின்னு, ஃபோர்த் லைன் லாக்கு, செயின், அப்புறம் ஃபிஃப்த் லைன் டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு லாக்கு, அப்புறம் என்ன பண்ணணும் ஃபோர்த்து அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே வரப்போம். இது இதுலலாம் ப்ளவுஸ்லாம் அழகாக சிம்பிளாக போட்டுக்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது சென்டரில் ஃப்ரண்ட்ஸ் நாட் கூட நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஓகேவா. இது டெம்பிள் மாடல்னு சொல்லுவாங்க, அதுக்கு போயிட்டு வரும். இதே